அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சி இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் தனாஞ்சானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனாஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையில் ஆசிரியர் தலையங்கம் தொழில்நுட்ப ரீதியில் மாகாண சபைக்கு அதிகாரம் ஈழத்தமிழர் உரிமையை ஒடுக்கும் அடுத்த நடவடிக்கை. இன்றைய நாளில் 1959 கைதி கண்ணாயிரத்துல வந்த மருதகாசிர மகாதேவன் இசையமைப்புல சுசீலா மாஸ்டர் ஸ்ரீதர் பாடிய ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. அதாவது, கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் பலை விரிக்கும், நஞ்சே நெஞ்சிலே மறைத்திருக்கும் நம்பும் நல்லவர் குடிகெடுக்கும், நஞ்சே நெஞ்சிலே மறைத்திருக்கும் நம்பும் நல்லவர் குடிகெடுக்கும், உண்மை இதை உணர்ந்து நன்மை பெற படித்து உலகின் பெரும் புகழ் சேர்த்துடா. இந்த பாடல் தான் இந்த ஆசிரியத்தை தலையங்கத்தை எழுதியதுல நினைவுக்கு வருகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொழில்நுட்ப ரீதியாக மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிரப்படக்கூடியதாக மாகாண சபை தேர்தலை நடாத்தி நிர்வாக கட்டமைப்பை நிறுவ துரித கதியில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்காவின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றத்தின் அமைச்சர் சந்தன அபிரத்ன ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பானது மாகாணங்களுக்கு அதிகாரங்களை அரசியல் அதிகார பரவலாக்கலாகவோ அல்லது நிர்வாக அதிகார பரவலாக்கலாக இல்லாது அரசாங்கத்தினுடைய நிதி திட்டமிடலையும் மற்றும் செயற்திட்டமிடலையும் தொழில்நுட்ப ரீதியாக அந்தந்த மாகாணங்கள் செயற்படுத்துகிற ஒன்றாகவே இந்த மாகாண சபையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபா முன்வைத்த திருத்த யோசனைகளும் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் MA சுமந்திரனின் தனியால் பிரேரணையும் கவனத்தில் எடுக்கப்படும் என்று அமைச்சர் அபிரத்தினுடைய கூற்று, மாகாண சபை தேர்தல் நடத்துவதில் முஸ்லிம்களும் தமிழர்களும் ஆர்வம் காட்டுவதால் தாங்கள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தி எல்லா இனங்களிலும் ஜனநாயக பங்களிப்பை ஊக்குவிக்க போவதாக அனைத்துலகுக்கு காண்பிக்கிறது. ஆகவே இது ஒரு திட்டமிட்ட முறையில் ஈழத்தமிழர்களுடைய இறமை ஒடுக்கி இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1987 விதந்துரைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இணைந்த ஓரழகான மாகாண சபை என்பதையே இல்லாதொழித்ததும் இதே JVP தான். இன்று அந்த வடக்கு மாகாண சபை கிழக்கு மாகாண சபை என்று சொல்லி வடக்கு கிழக்குன்ற ஒரு சொல்லாட்சியை அவர்கள் வடக்கையும் கிழக்கையும் பொறுத்த மட்டில் உச்சரிக்கிறார்கள் தவிர தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி என்று கூட அதை அவர்கள் மறந்து சொல்லாத ஒரு நிலை இருக்கிறது. விதமான இந்த நிலையில்தான் பேசுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா தனது படையினரின் நினைவிலை மொழிவாய்க்கால் ஈழத்தமிழ் இன அழிப்பு நாளுக்கு மறுநாள் நினைவு கூர்ந்த பொழுது அதில் ஸ்ரீலங்காவினுடைய இன்றைய அரசு தலைவர் அனுரகுமார திசுநாயக்க இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் என்ற ஒரு தொனியில் பேசினார். ஆனால் அந்த இனவாதம் என்றால் என்ன என்பதற்கு எந்த விதமான ஒரு தெளிவான விளக்கம் இல்லாத நிலை காணப்படுகிறது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தாயக உரிமையை, தங்களுடைய தேசியத்தன்மையை, தங்களுடைய தன்னாட்சியை பாதுகாப்பது இனவாதமா என்ற ஒரு கேள்வி அவருடைய உரிய கேட்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்திலே கடந்த வாரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வெளிவார அமைச்சர் விஜித ஹெரத் தனியார் தொலைக்காட்சி காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் ஸ்ரீலங்காவில் இனப்படுகொலை நடைபெற்றுள்ளது என்று கூறுகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். இதற்கு கடும் எதிர்ப்பை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாணகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளது. உண்மையிலே இலக்கு
வரவேற்கிறது. அதிலே ஒரு இடத்திலே இனப்படுகொலை விடயமாக சரியான முறையில் செயற்படாவிட்டால் அனைத்துலக நீதிமன்றத்துக்கு போவீர்கள் என்கின்ற தொனியில் கூட அவர் எச்சரித்ததை கேட்கக்கூடியதாக இருந்தது. அதேவேளை இஸ்ரேலிய முன்னாள் மூத்த அதிகாரியும் பாதுகாப்பு விவகாரங்களில் நிபுணத்துவம் வாய்ந்தவருமான மோசே எலாட் இஸ்ரேல் ஹமாஸை முற்றாக ஒழிப்பதற்கு ஸ்ரீலங்கா தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக ஒழிக்க கையாண்ட முறைகளை கையாள வேண்டும் என்று கடந்த வாரத்தில் மாரீஃபுக்கு கொடுத்த செவ்வியில் தெரிவித்து அது எத்தகையது என்பதையும் தெளிவுபடுத்தினார். இதை கேட்கும் வாசிக்கும் இவருக்கும் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் விஜிதஹர தினளிப்பு இலங்கையில் இடம்பெறவில்லை என உண்மைக்கு மாறாக பேசுவது தெளிவாகும். அத்துடன் ஐக்கிய நாடு சபையின் மனித விவகாரங்களுக்கான செயலாளர் நாயகம் டாம் ஃபிளெச்சர் ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையில் பேசுகையில் மியான்மர், ஸ்ரீலங்கா, ருவாண்டா போன்ற நாடுகளில் வைக்கப்பட்ட அனைத்துலக மனிதாபமான சட்டங்கள் மனித உரிமைகள் பற்றிய அளவில் மீறப்பட்ட பொழுது அம்மீறல்களின் அளவு குறித்து ஐக்கிய நாடு சபை பேச தவறியது போல காசாவிலும் செயற்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளமையும் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் விஜிதஹரத்துக்கு ஸ்ரீலங்காவின் ஈழத்தமிழின் அளிப்பை எவராலும் மறக்கவோ முடியாது என்ற உண்மையை உணர்த்துகின்றது. இந்த நேரத்திலே இன்னொரு விடயத்தையும் நாங்கள் எண்ணிப்பார்க்க வேண்டியிருக்கின்றது. மீன் பிடிவள அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்கள் கனடிய தூதுவரை சந்தித்து கனடாவிலே திறந்து வைக்கப்பட்ட இன அழிப்பு நினைவேந்தல் சின்னம் நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கின்றது என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏன் அவர் அவ்வாறு அந்த கருத்தை தெரிவித்தார் என்பது அவருக்குத்தான் தெரியும். அதே போல ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் இந்த 1972 மே 22 ஈழத்தமிழர் அரசற்ற தேசியமாக்கப்பட்டதால் அவர்கள் அனைத்துலக சட்டத்துக்கு ஏற்ப தன்னாட்சி மூலம் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதி வாழ்வையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்த உறுதி பூண்டனர் என்கின்ற அந்த வரலாற்று தன்மையை ஒவ்வொரு மே 22 முன்னெடுக்குவதற்கு தவறுகிறார்கள். 53 ஆண்டுகளாக இதற்கான ஈழத்தமிழர் தேசிய விடுதலை போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்ற தன்மை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளாலேயே மழுங்கடிக்கப்படுகின்றது. இதன் தொடக்கமாக 1976 மே 14 தமிழர் விடுதலை கூட்டணியினர் தங்கள் பன்னாக மாநாட்டில் தன்னாட்சி பிரகடனத்தை ஈழத்தமிழ் அரசியல் கொள்கையாக பிரகடனப்படுத்தினர். இந்த 2 ஈழத்தமிழ் வரலாற்று நிகழ்வு நாளையும் மே மாதத்தில் நினைவு கூறுவதை தவித்து வருகின்றது இன்றைய ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள். தமிழரசு கட்சி 1975 சமஷ்டி கோரிக்கையை கைவிட்டு அரசற்ற தேசியமாக ஈழத்தமிழினத்தின் மாற்றப்பட்ட நிலையில் தன்னாட்சி பிரகடனம் செய்ததுடன் தமிழரசு கட்சியின் வரலாறு முடிவடைந்தது. அதே போல ஈழத்தமிழரின் தன்னாட்சி உரிமை கோரிக்கை 1976 வட்டுக்கோட்டை தீர்மானமாக பன்னாக மாநாட்டில் ஈழத்தமிழர் அரசியல் கொள்கையானதும் அதன் பின்னர் அதற்காகவே எல்லா தமிழர்களும் உழைக்க வேண்டியதுமான அந்த உண்மை இவற்றை நினைவு கூற தவறுவதால் மறைக்க முயல்கின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தை கூட எழுப்புகிறது. இது ஒரு நரித்தந்திரமாக தாங்கள் நினைத்ததை எல்லாம் ஈழத்தமிழர்களுடைய தேசிய பிரச்சனைக்காக தீர்வாக முன்வைப்பதற்கான ஒரு உத்தியா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீலங்காக்கான தென்னாப்பிரிக்க தூதரை கண்டு ஈழத்தமிழின் சமகால பிரச்சனைகள் எடுத்துரைத்துள்ளார். தமிழ் தேசிய பேரவை கூடாக தொடங்கப்பட்ட தூதுகளை சந்தித்தல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பது இதை இலக்கு தொடர்ந்து வலியுறுத்த விரும்புகிறது. ஏனெனில் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்கா அரசுடன் மட்டும் தொடர்புகளை மேற்கொள்கையில் ஈழத்தமிழரின் உள்ளக தன்னாட்சி உரிமையை ஸ்ரீலங்கா அனுமதிக்கிறது என்ற நிலை உறுதியாவதால் அனைத்துலக நாடுகளோ அமைப்புகளோ ஈழத்தமிழரின் வெளியக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் அனைத்துலக சட்டங்களை அவர்களுக்கான பாதுகாப்பான அமைதி வாழ்வுக்கு வளர்ச்சிகளுக்கு பயன்படுத்த இயலாது. அது ஸ்ரீலங்கா நிலைமை என்ற முறையில் தடுக்கும் என்பது முக்கியமான விடயம். மேலும் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் ஜூன் மாதத்தில் ஸ்ரீலங்காவுக்கு வருகை தரவுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பிரதமர் ஹரணி அபேசேகர் அவர்கள் ஐக்கிய நாடு சபையின் ஸ்ரீலங்காக்கான நிரந்தர பிரதிநிதியை சந்தித்திருக்கின்றார். தொடர்ந்து வடக்கில் காணிகளை அரசுடைமையாக்கும் பிரச்சனை தொடர்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். இவ்வுரையாடலில் திருவண்ணாமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரன் அவர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா மாவட்டங்களும் காணி பிரச்சனை உள்ள நிலையில் ஏன் வடக்கில் மட்டும் தமிழர்கள் கடற்கரையோர காணிகளை மையப்படுத்தி
யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற இடங்களில் காணிகளை கையகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்று கோரியதை தானும் ஏற்றுக்கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். இதனை இலக்கு உண்மையிலே பாராட்டுகிறது. ஏனென்றால் கட்சி வேறுபாடின்றி தமிழர் பிரச்சனைகள் அணுகப்பட இவரின் செயல் சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றது. இதனை அவருடைய கட்சியைச் சேர்ந்த மீன்பிடி வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரனும் கவனத்தில் எடுப்பவராக இருந்தால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றோம். மேலும் மாறிவரும் உலக அரசியலில் கடந்த வாரம் அமெரிக்க அரசு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஐக்கிய அமெரிக்காவிலே ஆங்கிலமே அரச மொழியாக அறிவித்துள்ள ஸ்பெயின் மொழியும் இருந்த நிலையை அது நீக்கி இருக்கின்றது. பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரும் ஐக்கிய ராஜ்யத்தில் ஆங்கிலம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் எனவும், ஆங்கிலம் தெரியாது விட்டால் ஐக்கிய ராஜ்யத்தில் வாழும் ஆங்கிலேய மக்கள் தாங்கள் அந்நியர்களுடைய தீவில் வாழ்வதாக கருதுவார்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பிரதமர் ஹர்னி அவர்கள் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை எல்லோரும் சிங்கள மொழியையும் தமிழ் மொழியையும் கட்டாயம் படிக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்பதும் இத்தகையதாகவே இருக்கின்றது. இந்நிலையில் தமிழ் தேசிய பேரவை ஈழத்தமிழரின் அனைத்து சிவில் சமூக பிரதிநிதிகளையும் புலம்பெயர் தமிழ் செயற்பாடுகளையும் இணைத்து ஈழத்தமிழர்களுக்கான பலம் பொருந்திய தேசிய பேரவையாக தன்னை கட்டமைத்தால் மட்டுமே இவற்றை கொள்ளலாம் என்பது இலக்கின் இவ்வாறு எண்ணமாக இருக்கின்றது. இதுதான் முறை இந்த ஆசிரியர் சலங்கத்தினுடைய விரிந்த ஒரு பார்வையாக இருக்கின்றது. அதை செய்வோம் இதை செய்வோம் என்று எவ்வாறு கடந்த அரசாங்கங்கள் எல்லாம் ஏமாற்றி வந்ததோ அதே பாணியில் பயணிப்பது போல் தெரிகிறது. ஆரம்பத்தில் இவர்கள் பதவியேற்றவுடன் சில சைகளை காட்டும் பொழுது ஏதோ இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகின்றார்கள் என்று எங்களுடைய மக்களும் அதை பார்த்து எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் படு ஏமாற்றமாக இருப்பது போல் தான் தெரியும். நன்றி மாஸ்டர். அரசோக்கள் உங்களும் வருகின்ற இப்போ மாஸ்டர் கூறினார், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கனடாவில் பிரம்டன் மாநகரத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூவி நல்லிணக்கத்துக்கு அது இடையூறாக இருக்கும் என்று கூறினார் என்று மாஸ்டர் இப்பொழுது கூறியிருந்தார். இனி வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது டொரண்டோ மாநகரத்திலும் கூட இன்னும் ஒரு நினைவு தூவி கட்டுவதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் கூறப்படும். இதுவரையில் என்ன நல்லிணக்கத்துக்கான முயற்சிகள் என்ன நடந்திருக்கின்றது? இவற்றை கூறி என்னென்ன விடயங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம், இந்த நினைவு தூவியை கொண்டு வந்து நீங்கள் கட்டுவதால் அனுமதி கொடுப்பதால் நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் உடைக்க போறீர்கள் என்று கூறுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அது பொய் புரட்டு பித்தலாட்டம் தான் அந்த இலங்கையின் ஒவ்வொரு வருகின்ற அரசியல் தலைமைகள் கொள்கைகளாக இருக்கின்றது. அதை கடந்து செல்வதும் அதனை ஏற்றுக்கொள்ற மாதிரி நிற்பதும் தான் தமிழர்களுடைய பலவீனமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்டதுதான் சரி. என்ன நல்லிணக்கத்தை இதுவரையில் செய்திருக்கிறார்கள்? எந்த அரசு என்ன நல்லிணக்கத்தை இதுவரை செய்திருக்கின்றது? அந்த நல்லிணக்கத்தை செய்ததாக எந்த வெளிநாடுகள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றன? ஒன்றும் இல்லை. அதாலதான் அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது சிங்கள, நான் முதலே கூறியிருந்தேன், அதாவது தென்னிலங்கை சிங்கள அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு விசுவாசமாக இருக்க போவதில்லை. அதே போலதான் தென்னிலங்கை சிங்கள கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஒருபோதும் தமிழினத்துக்கு எதுவும் செய்ய போவதில்லை என்பது தெளிவானது ஒன்று. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது சிங்களவர்கள் பேசுகிற அதே துணியைத்தான் சந்திரசேகர் பேசுகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனுரகுமாரை நீங்கள் அப்படி கூறினார்கள். தேர்தலினூடாக அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி பின்னடைவை கண்டிருக்கின்றது சொல்லி. ஆனால் இப்ப மாகாண சபையை வெகு விரைவில் வைக்க போகிறாருமே, அப்படி என்றால் இருக்கிற வாக்கு வங்கியும் மேலும் சரிகிறதுக்கு முதல் இப்போது மாகாண சபையை வைக்க வேண்டும் என்று ஓடி திரிகிறார்கள். அதுதான் முக்கியமானது. இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் கூறிக்கொண்டு வந்ததுதான் எல்லா அரசுகளையும் விட இந்த அரசு மிக மோசமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வந்திருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் கூறியிருந்தார், அதாவது விஜிதகரத் என்ன கூறியிருக்கிறா, இன அழிப்பு என்று யாரு சொன்னால் பிரச்சனை என்றால் பேச்சு சுதந்திரம் போயிடுது. கிளீன் ஸ்ரீலங்கான்றது எதிர்கட்சிகளை கிளீன் பண்ணியா, அங்க தமிழ் நாடாளுமன்ற தமிழ் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழர் வேட்பாளர்களை வேண்டுமென்றே அது தேர்தலில் இருந்து நீக்கினார்கள். ரொமேனியாவில் நடைபெற்றதுக்கும் இலங்கையில் நடைபெற்றதுக்கும் எந்த வேறுபாடுகள் இல்லை. ஆனால் இலங்கையில் நடைபெற்றது ருமேனியாவில் நடைபெற்றது போல ஒரு அனைத்துலகத்தின் கவனத்தை ஈர்க்கவில்லை. அதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால் அது தமிழர்கள். என்னென்று சொன்னால் நாங்கள் விழா எடுப்பதிலும் நிகழ்வுகளை கொண்டாடுவதிலும் கட்டிடங்களை கட்டிவிட்டு மாலை போட்டு அதனை கும்பிட்டு விட்டு அதனை பிரச்சாரப்படுத்துவதிலும் அதிலேயே, அதாவது
தமிழீழம் எங்கேயோ இருக்கின்றது, கனடா எங்கேயோ இருக்கின்றது. அங்க கட்டினதுக்கு இங்க தமிழீழம் கிடைச்சதாக கொண்டாடுவதுதான் கட்டினது நல்லது, பிரச்சனை இல்லை. அதோட முடிஞ்சு விடாது. நீங்க அதோட முடிஞ்சு விடாது. கனடா தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை கனடா எடுத்ததா? இல்லை. பல பல விடயங்கள் இருக்கின்றன. இன்று மாசு கூறின போது அதே செய்தியை நானும் பார்த்தேன். இஸ்ரேலில் இருந்து கூறப்படுகிறது, ஏன் தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கை ஒட்டுமொத்தமாக துடைத்தளித்தது மாதிரி ஏன் நாங்கள் ஹமாஸை அழிக்க முடியாது? தமிழ் மக்கள் ஒரு பேடான எக்ஸாம்பிளாக உலகத்தின் முன் நிற்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு தோல்வி அடைந்த இனம் என்றுதான். இன்று ஹமாஸை பாருங்கள், தலைவர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தலைவர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இயக்கம் இறந்ததா? இல்லை. இங்கு ஒரே ஒரு தலைவர் இல்லை, இயக்கமே இல்லை என்றால் இவ்வளவு சுயநலமாக இருந்திருக்கிறோம். அப்படின்னா நீங்கள் கூறுவதை பார்த்தால் தமிழ் மக்கள், தமிழ் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்றவர்கள், தமிழ் மக்களுடைய இலக்கு, அதாவது அந்த தாயகம், தேசியம், தன்னாட்சி, அந்த இலக்கை தவறவிட்டு அற்ப சொற்பத்தை பெற்றுவிட்டு திருப்தி அடைகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? குடும்ப நலமும் பிள்ளைகளும் வீடு வசதிகளும் வாரந்தோறும் பாட்டியலும் தான் முதலாவது இலக்கு. இரண்டாவது இலக்கு அங்க அப்பப்ப ஏதாவது ஒரு அமைப்புகள தலைவராக இருந்து தங்களுக்கும் தங்களை சுற்றி இருக்கவர்களுக்கும் தான் ஒரு தலைவராக காட்டுவதும், அதே போல அங்குள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு பிச்சை போடுவது. இதுதான். நீங்கள் அண்மையில் ஹமாஸ் என்ற ஒரு தலைவரை வெளிநாட்டு ஊடகம் ஒன்று பேட்டி எடுத்திருந்தது, இப்ப கடந்த வாரம். அப்ப அவர் கூறுகிறார், சின்வர் என்று உங்களுக்கு தெரியும், சின்வர் அண்மையில் கடந்த வாரம் கொல்லப்பட்டிருந்தார். அவர் கடைசி நேரம் ஒரு கை போன பிற்பாடும் அவர் சினப்பரால் அடிக்கும் வரையும் அதுல இருந்தார் நின்றார் களத்துல. அவர் 5 போராளிகளுடன் அந்த தாக்குதலுக்கு அதுக்குள்ளதான் நின்றுகிறார். நான் கூட யோசிக்கவில்லை அந்த தலைவர் அதுக்குள்ள இருப்பார். அவற்றை வீட்டை தான் போனாரா? அவற்றை வீட்டை போகும்போது அந்த வீட்டை 4 பேர் இருக்கலாதான் சிறு. அப்ப தாங்கள் வெளியில அவர் சொன்ன ஆரம்பத்துல கனவேர் இருக்கல, அது வெளியில இருந்து கதைப்போம். அப்படி இருக்கிறோம் நாங்கள். அங்கு ஒரு தலைவர் இல்லை, எல்லோரும் தப்பி ஓடினோம், குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு ஓடினோம். ஒரு தலைவராய் உங்களால் உருவாக்க முடியும். ஒரு தலைவராக நீங்கள் உங்களால் முழுக முடியவில்லை. உங்களால் ஒரு தலைவராக திரும்ப வர முடியவில்லை. 40,000 பேர், 50,000 பேர். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் திடீரென்று தலைவராக குதிக்கவில்லை. சாதாரண சிப்பாயாகத்தான் இருந்தார். சாதாரண ஒரு போராளி, குட்டிமணி ஆக்களுடன் இணைந்து போராளி மரவள்ளி தோட்டத்துக்குள் ஒழித்திருந்தார். 13 இராணுவ வீரர்களை என்ற அந்த திருநெல்வேலி தாக்குதலில் கூட செல்லக்கிளி அம்மான் தான் அந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கினார். தலைவர் போனது ஒரு சாதாரண அதில் ஒரு படை சிப்பாயாகத்தான் போனார். ஏனென்றால் அந்த தாக்குதலுக்கான தளபதி வேறையா. ஆனால் அந்த தாக்குதலின் போக்கிய மாற்றியது அவர் தான். கிட்டத்தட்ட 13 பேர்ல 9 பேரை சுட்டது அவர் தான். அதான் சொன்னார், அந்த தாக்குதல் பிழைச்சு விட்டது, அதாவது கண்ணி வெடி மாறி வெடிச்சு விட்டது, முன்னுக்கு வெடிச்சிட்டு இருந்தாலும் அந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடித்ததுக்கு அவர் தான் காரணம். ஆனாலும் ஒரு சாதாரண போராளியாகத்தான் போனார். அப்ப இன்று இந்த இஸ்ரேல் அந்த பேப்பர் கட்டிங்க போட்டிருந்தார்கள். மாஸ்டர் இப்ப கூறிய பேப்பர் கட்டிங்க நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ. விடுதலை புலிகளை அழித்தது போல ஏன் ஹமாஸை அழிக்க முடியாதென்றால் அந்த விடுதலை புலிகள் என்ற அமைப்பு ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தது. என்று சொன்னால் முப்படைகளையும் கட்டி ஆண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை இப்போது ஏனைய இயக்கங்களை அழிப்பதற்கு உதாரணமாக காட்டுகிறார்கள் என்றார். அதே போல இந்த விஜிதகிரத் இன அழிப்பு என்று சொல்ல முடியாது என்று கூறுகிறார் என்று சொன்னார். நாளைக்கு இதேதான் ஏனைய உலக நாடுகளும் பின்பற்றும். இலங்கை தடை செய்திருக்கிறது இன அழிப்பு என்பதை. அப்ப இந்த அரசு, அதாவது தேசிய மக்கள் முன்னணி அரசு மிக மிக ஒரு மோசமானது என்பதை சிங்கள மக்கள் உணர தொடங்கி விட்டார்கள். அவர்கள் முதலே கூறினார்கள், எங்களுக்கு ஜேவிபியை பற்றி எங்களுக்கு பெருசாக அபிப்பிராயம் இல்லை, ஆனால் எங்களிடம் வேறு தெரிவுகள் இல்லாதபடியால் தற்காலிகமாக தெரிவு செய்தோமே தவிர
தெரிவில்லை. ஏனென்றால் இவர்களும் முன்னே அரசுகளோடும் இருந்தவர்கள் தான், முன்னே அரசுகளில் பங்கு பற்றியவர்கள், அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். தமிழர்களில் ஒரு சிலர் கூறுவது போல இவர்கள் வானத்திலிருந்து குதித்த புனிதர்கள் அல்ல என்றால், அதாவது தமிழர்கள் பிரச்சாரத்தை நீங்க பார்த்தீர்கள் சொன்னால், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த ஜேசுநாதரை விட அனந்த குமரநாயக்கா புனிதத்தன்மையுடன் பிறந்தது மாதிரி தன் அவர்கள கதை. ஏனென்றா கற்பனை உலகத்துல வாழ்வது கூட அதான் முதலில் இந்த கற்பனை உலகத்தை விட்டு நிஜமான வாழ்க்கைக்கு வந்தோம் என்று சொன்னா 4 பேப்பர் இப்ப மாசம் புரியுது போட்ட இப்படியான பேப்பர்களை பார்க்கும் போது இப்படி ஒரு 4 பேப்பரை படிச்சாலே இவ்வளவுத்துக்கு நாங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகின்ற கூறினீர்கள், கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தொடர்பாக நல்லிணக்கம் தொடர்பாக கூறினீர்கள். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக நடந்த விடயங்களை நீங்கள் ஆராய்ந்து அது தொடர்பாக நடந்த சரியான விடயங்கள் பிழையான விடயங்களை நீங்கள் ஆராய்ந்து சரியான பகுப்பாய்வு செய்யவில்லை என்றால் நீங்கள் நல்லிணக்கத்துக்கு வர முடியாது. அவ்வாறான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அது என்னுடைய கேள்வி இல்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இனப்படுகொலை நடக்கவில்லை என்று முன்னைய அரசாங்கங்களும் கூறினார்கள், எல்லா அரசாங்கமும் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கமும் கூறுவது, தமிழரும் கூறுவது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தென்னாப்பிரிக்க வெள்ளை இனத்தவர்களுக்கு ஒரு சிலரை கொன்றதை இனப்படுகொலை ஜெனோசைட் என்று கூறினார். 2015ஆம் ஆண்டு பாதுகாப்பு சபையில் தமிழர்கள் தொடர்பாக இனப்படுகொலை என்று அங்கே பதிவு செய்வதற்காக அங்கே பேப்பர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் சுமந்திரன் அங்கே சென்று அது ஜெனோசைடு இல்லை, அது போர்க்குற்றம் என்று மாற்றினார் என்ற விடயங்களை அப்பொழுதே எல்லோரும் சுட்டிக்காட்டினார்கள். இப்பொழுது நீங்கள் இன்று உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், சுமந்திரனோர் தனியால் பிரேரணை கவனத்தில் எடுக்கப்படும் என்று கூட அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி கூறியிருக்கின்ற விடயத்தை நீங்கள் கூறுகிறீர்கள். இங்கே ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் நம்புகிறீர்களா? அதனால்தான் இந்த இனப்படுகொலை என்பதை காப்பற்றிற்குள்ளே தள்ளிவிடுவதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள். இனப்படுகொலை நடந்தது என்பதை ஒத்துக்கொண்டு அதற்கான தண்டனை கொடுக்காவிட்டால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? டொனால்ட் ட்ரம்ப் சிறிய தொகையான தென்னாப்பிரிக்க வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர்களை கொன்றதையே இனப்படுகொலை என்றால் 1,40,000 மேற்பட்ட எங்களுடைய தமிழ் இனத்தை கொன்றவர்களுக்கு அது இனப்படுகொலையாகப்படவில்லையா? நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள்? இந்த விடயத்துக்கு நான் நினைக்கின்றேன், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு விவகார நிபுணரான மொசே எலாட் அவருடைய அந்த சபையிலேயே பதிலளித்திருக்கின்றார். அவர் கூறுகின்றார், 2011ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடு சபையின் மதிப்பீடுகள் குறிப்பாக ஜனவரி மற்றும் மே 2009 இடையில் நடந்த சண்டையின் இறுதி மாதங்கள் வரையிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகின்றன. இலங்கை அரசாங்கம் இந்த எண்ணிக்கை ஒருபோதும் உறுதிப்படுத்தாது உயிரிழந்தவர்கள் பெரும்பான்மையோர் விடுதலை புலிகள் போராளிகள் என்றே வலியுறுத்தி வருகிறது என்று சொல்லிவிட்டு இலங்கையும் மோதலை ஒரு உள்நாட்டு பிரச்சனையாக வெற்றிகரமாக சித்தரித்து நடவடிக்கைகள் தேசிய இறையாண்மைக்கு அவசியமானவை என்றும் இன அழிப்பு அல்ல என்றும் கூறுகின்றன என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த இலங்கை அதை தேசிய பாதுகாப்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது என்று கூறுவதற்கு காரணம், இந்த ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை தங்களுடைய அரசாங்கமாக இன்றும் வெளிப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இன்று கூட யாழ்ப்பாணத்தில் அப்பட்டமாக தமிழர்களுடைய காணிகளை அரச உடைமையாக்குவதற்கு வர்த்தமானி வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் தமிழரசு கட்சி என்ன செய்கிறது? ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் அந்த வர்த்தமானியை பாவஸ்வரை சொல்லி கேட்கிறது. ஆனால் தமிழரசு கட்சி இது ஒரு தமிழர்களுடைய இறைமைக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்று எதுவுமே கூறவில்லை. எந்த ஒரு வெளிநாட்டு தூதுவரையும் சந்தித்து இது ஈழத்தமிழர்களுடைய உள்ளக தன்னாட்சி உரிமை இல்லாமல் செய்கின்றதுன்னு சொல்லி கூறவில்லை. அதற்கு பதிலாக ஸ்ரீலங்கா அரசாங்கமே அதற்கான தீர்வை தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாசையில் உள்ளக பொறிமுறை கூடாக தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் சொல்லி முயற்சிக்கின்றார். இப்படிதான் சமஷ்டியை கூறுவதும் இந்த மாதிரியான ஒரு விடயம்தான். ஆன காரணத்தினால்தான் இவ்விதமாக ஈழத்தமிழர்களே தங்களுடைய இறைமையை, இந்த மண் எங்களுக்கு சொந்த மண் என்கின்ற அந்த தன்மையை வெளிப்படுத்த காரணத்தினால்தான் எதுவுமே செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. இறைமையை நீங்கள் தவறான முறையில் புரிந்து கொள்கின்றீர்கள். இறைமை என்பது அரசியல் கோட்பாடு அல்ல, மக்களுடைய வாழ்வியல் அடிப்படையானது. இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற அடிப்படையிலே மக்கள் தங்களுடைய வரலாற்று தாயகத்தையும் தங்களுடைய தேசிய தன்மையையும் தங்களுடைய தன்னாட்சியையும் கொண்டு தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்கள் நிர்ணயிப்பது அது மக்களுடைய உரிமை. அதனை விடுத்து நீங்கள் உங்களை இன அழிப்பு செய்கின்ற, இன துடைப்பு செய்கின்ற, பண்பாட்டு இன அழிப்பு செய்கின்ற அதே
ஸ்ரீலங்கா அரசியல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையே நீங்கள் உங்களுக்கான பாதுகாப்பான அமைதி வாழ்வை தாருங்கள், உங்களுக்கான வளர்ச்சியில் ஏற்படுத்த என்று கேட்பதாக இருந்தால் இது என்ன செய்வது? இதுக்காகத்தான் நான் வந்து அந்த கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் என்ற பாடலை கூறினேன். சொன்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சரி, நீங்களும் சரி, கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கிறீர்களே தவிர மக்களை வாழ விடவில்லை. ஆனால் இந்த மொசே எலாட் வந்து 2001 செப்டம்பர் 11 பின்னர் இலங்கை தனது நடவடிக்கைகளை பயங்கரவாதத்துக்கு எதிரான போராக முன்னிறுத்தி பல நாடுகளின் ஆதரவை பெற்றது. அரசாங்கங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கவும் தமிழ் புலம்பெயர்ந்தோர் குழுக்களின் முயற்சிகள் குறைந்த அளவிலேயே இருந்தன. அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது அரசாங்கங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு, அனைத்துலக அரசாங்கங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியவர்கள் தமிழ் புலம்பெயர்ந்தோர். அவர்கள் அதை செய்யாம விட்டதுதான் இந்த ஈழத்தமிழில் அனுப்பை அது தேசிய பாதுகாப்புக்கான ஒன்று என்று சொல்லி முன்னெடுப்பு காரணமாக இருந்தது என்று நாங்கள் கூறவில்லை. இஸ்ரேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவுடன் சேர்ந்து ஈழத்தமிழரை அழித்த ஒரு நாடாகவும் இஸ்ரேல் இருக்கின்றது. அப்படின்னால்தான் அன்று அங்கு எதனை அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்த்து அதனை எவ்வாறு சர்வதேச சமூகம் எதிர்கொள்கின்றது என்று பார்த்தார்களோ அதனை அங்கு செய்துவிட்டு தான் இங்கு வந்து இப்பொழுது காசாவில் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்களா. ஆகவே இந்த இடத்துல வந்து அவர் கூறியிருக்கிற விடயம் வந்து மிக மிக முக்கியமான விடயம். அதாவது புலம்பெயர் தமிழர்களும் இப்பொழுது இருக்கின்ற ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுமே இதற்கான முழு முதல் காரணம். ஏனென்றால் 2008 மாவீரத்தின உரையில் இந்த வரலாற்று மாற்றம் நிகழப்போகின்றது, மீளவும் ஜனநாயகத்துக்கு ஊடாக பயணித்து ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது தேசிய தலைவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது. அவர் அதை எதிர்கூறினார். இனி புலம்பெயர் தமிழர்கள் தான் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த 16 வருடத்தில் இலங்கையில் சரி இராணுவ பிரச்சனை இருக்கிறது, இந்தியா வந்து இந்திய துணைக்கண்டத்துக்குள் நாங்கள் வாழ்வதால் இந்தியாவினுடைய பிராந்திய மேலாண்மை இருக்கிறது, அது அங்கிருக்கிறது, யாருமே அதனை குறை சொல்ல முடியாது, அதற்கு எதிராக அங்கு செயல்படுவதும் கஷ்டமான ஒரு விடயம். ஆனால் புலம்பெயர் தமிழர்களாக அனைத்துலக நாடுகளிலும் உலக தமிழினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர், இதுதான் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியும் கூட. ஒரு வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குள் குறுகி போயிருந்த ஒரு உலகின் மூத்த குடிகளான ஈழத்தமிழர்களை உலகின் இனமாக வந்து இந்த தேசிய விடுதலை போராட்டம் வெளிப்படுத்தியது. இந்த தேசிய விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டு தமிழர்களால் தமிழர் என்றால் யார் என்பதற்கான அடையாளத்தை பெற முடியாமல் இருந்த ஒரு சூழலில் தமிழர் என்றால் யார் என்ற அடையாளத்தையே தோற்றுவித்தது. அதான் இந்தியா வந்து இந்த விடயத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருப்பதற்கான காரணம், தமிழர்கள் யார் என்பது உலகத்துக்கு தெளிவாகின்ற பொழுது தமிழர்களுடைய தன்னாட்சி உரிமை இந்த இந்திய துணைக்கண்டத்திலும் இருக்கின்றது, அது ஸ்ரீலங்கா உட்பட தமிழகத்திலும் இருக்கின்றது என்ற அந்த உண்மையை உலகம் வந்து உணர்மாக இருந்தால் தாங்கள் நினைத்த மாதிரி தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை திட்டமிட முடியாமல் இருக்கின்றது என்பது இந்தியாவுடைய பிரச்சனையாயிருந்தது. ஆகவே இந்த இடத்துல என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீலங்கா அல்ல. இவர்களுக்கு ஸ்ரீலங்கா சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறது, சூழ்நிலையை பயன்படுத்துகின்றது. இதற்கான காரணம் முதலிலே முற்று முழுதாக புலம்பெயர் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புலம்பெயர் தமிழர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்து இந்த 16 ஆண்டுகளாக நாங்கள் என்ன செய்தோம் என்பதை மீளாய்வு செய்ய வேண்டும். அந்த மீளாய்வு செய்கின்ற பொழுதுதான் அதற்கு பலமும் பலவீனமும் தெரியும். நீங்கள் முற்று முழுதாக உங்கள் பாட்டில் ஒவ்வொரு அரசாங்கமும், நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், அரசும் கூறினார், அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரச்சனையை அணுகும். இதுதான் உலக வழக்கம். இன்று வந்து ட்ரம்ப் வந்து என்ன செய்கிறார்? வர்த்தக போராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அவருடைய சர்வதேச பேச்சுவார்த்தை முறைமைகளாக இருந்தாலும் என்ன செய்கின்றார்? அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை உடனடியாக உயர்த்த வேண்டும் என்ற பின்னணியே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான விடயம். இதனால் தான் அமெரிக்க மக்கள் இன்றைக்கும் ட்ரம்பை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் பலவீனம் அடைந்து விட்டது என்பது அமெரிக்க மக்களுக்கும் தெரியும். பிரித்தானியாவுடைய பிரச்சனை என்ன? பிரெக்சிட் கூடாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே வந்த விப்பாது இப்ப கடந்த வாரத்தில் பார்த்தீர்கள் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் எல்லோரையும் அழைத்து இங்கு வைத்து திரும்பவும் நாங்கள் என்ன மாதிரியாக எங்களுக்குள்
நல்லுறவை வளர்க்கலாம், எப்படியாக பிரான்சினுடைய பிரச்சனை என்ன, எப்படியாக திரும்பவும் வந்து ஐரோப்பிய இராணுவத்தை பலப்படுத்தி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து தனக்கு சமானமான ஒன்றாக வராது தடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தாங்கள் விதமாக வாழலாம் என்று சிந்திக்கின்றார்கள். இப்படித்தான் இந்தியாவோட பிரச்சனை. இந்தியா தன்னுடைய பிராந்திய மேலாண்மையை நிலைநிறுத்தும், சீனா தன்னுடைய புதிய அரசியல் ஒழுங்குமுறையில் தன்னை வந்து முதன்மைப்படுத்துகின்ற தன்மையை வெளிப்படுத்தும் இந்த நிலை தான் இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா என்றால் இந்த கனிமொழி வந்து ஈழத்தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் ஒடுக்கப்பட்டதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ வந்து இலங்கையில் வந்து சந்தித்தார்களோ அதே கனிமொழி தான் இன்றைக்கு திமுகனுடைய ஒரு முக்கிய தலைமையாக இருக்கிறவர். இன்றைக்கு ரஷ்யாவுக்கு வந்து இப்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த இந்த போரில் இந்தியாவுடைய நிலப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கு சென்றிருக்கின்றார். ஆகவே இந்த அரசியல் தலைமைகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஈழத்தில் என்றாலும் சரி, தமிழகத்தில் என்றாலும் சரி, அங்கிருக்கின்ற அந்த மேலாண்மை சக்திகளாக இருக்கின்ற அந்த பாராளுமன்றத்தினுடைய தலைமைகளுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்க முயற்சிக்கின்றார்களே தவிர இவர்கள் அதற்கு அப்பால் பட்டு சாதாரண ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தையோ அல்லது மண்ணினுடைய சுதந்திரத்தையோ போன்ற நிலையில் இல்லை என்பதுதான் நடைமுறை உண்மை. இதை புலம்பெயர் தமிழர்கள் ஒரு இடத்தில் மீளாய்வு செய்வதன் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் நாங்கள் ஏதோ கட்டித்தனம் காட்டி விட்டோம்னு சில அறிக்கை விடுவதில் எதுவுமே இல்லை. அதனால் தான் இன்று அந்த கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கம் பாட்டிலே மருதகாசி வந்து 3 விடயங்களை சொல்வார். ஒன்று என்று சொன்னால் முதலாவது சொல்வார் அறிவூட்டப்பட வேண்டும் என்று, அறிவூட்டலுக்களால் தான் இதை மாற்றி அமைக்கலாம் என்று. இரண்டாவதாக சொல்லுவார் அந்த அறிவூட்டலின் அடிப்படையில் துணிந்து செயற்படுவதற்கான உள்ள உறுதியை எடுக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக சொல்லுவார் அந்த உள்ள உறுதியை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்று. அந்த பாட்டிலேயே விடைபெறுகிறது. நீங்கள் வஞ்சகர்களுடைய மதிமயக்கத்திலிருந்து நீக்குவதாக இருந்தால் நாங்கள் அறிவூட்டப்பட வேண்டும். அந்த அறிவூட்டலின் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கான அந்த உள்ள துணிவை உறுதியின் உறைவிடமாக நாங்கள் செயற்படுற தன்மையை பெற வேண்டும். அப்படி பெறுகின்ற பொழுது அதை ஒருங்கிணைந்த முயற்சி கூடாக செயற்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள் உருவாக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். அதுக்காக இந்த பாட்டை நாங்கள் கொண்டு கூட்டம். இந்த பாட்டு 1959 வருகின்ற பொழுது 1958 இதே மே மாதம் 23 தான் ஈழத்தமிழர்களுக்கான 2வது இன அழிப்புன்னு சொல்லப்படுற 56 முதலாவது இன அழிப்பை செய்தார்கள். 2வது இன அழிப்புன்னு சொல்ற 58ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடந்தது மட்டுமில்ல, அந்த 1958ஆம் ஆண்டிலே அந்த இனக்கலவரத்தின் பின்னணியில் சில திருத்தங்களை பண்டாரநாயக்கா செய்யக்கூடும் என்ற சூழ்நிலையில் பண்டாரநாயக்காவும் சுடப்பட்ட ஒரு வரலாறாக அது இருக்கின்றது. இதை எதை குறிக்கிறது என்றால், இலங்கையுடைய அரசியல் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் இந்த இடதுசாரி தத்துவம் பேசினவர்கள் தான் தமிழர்களை மிக மோசமான ஒடுக்குமுறைக்குள் அழுத்தி இருக்கின்றார்கள். பண்டாரநாயக்கா ஜப்பானிய ரட்டசபாவை, கண்டி ரட்டசபாவை, காலி ரட்டசபாவை என்று 3 நாட்டு சபைகளை அமைத்து சமஷ்டி முறை கூட செயல்பட வேண்டும் சொன்ன அதே பண்டாரநாயக்கா தான் தமிழுக்கு வந்து தமிழுக்கும் சிங்களத்துக்கும் தேசிய மொழி நிலை வழங்கப்படும் சொன்ன அதே பண்டாரநாயக்கா தான் பின் 56ஆம் ஆண்டிலே வந்து சிங்கள மட்டும் சட்டத்தை கொண்டு வந்து 58 இந்த இதே மே மாசத்துல இனக்கலவரம் தோற்றம் பெற்ற பொழுது 4 நாள் அவசர சட்டத்தை கூட பிரகடனப்படுத்தாமல் தமிழர்களை அச்சுறுத்த விட்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி ஈழத்தமிழர்கள் வந்து அரசற்ற தேச இனமாக மாற்றப்பட்ட பொழுதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்து இடதுசாரி கூட்டணியில் தான் இருந்தது. கொல்விநாடு சில்வாவுடன், என்எம் பிரேராவுடன் இடதுசாரி எந்த இடதுசாரி தலைவர்கள் வந்து சிங்களத்துக்கும் தமிழுக்கும் சமமான நிலை கொடுக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமைக்கு இருக்கின்றது நாம் பேசினார்களோ அதே இடதுசாரிகளுடைய பின்னணித்தான் அந்த அரசற்ற தேச இனமாக ஈழத்தமிழ் மாற்றப்பட்டது. இன்றும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சி ஜேவிபி வந்து தன்னை இடதுசாரியான ஒரு கட்சி என்று கூறிக்கொண்டுதான் இன்று வந்து தேசிய மக்கள் சக்தியாக சிங்களர்களுக்கான தேசிய மக்கள் சக்தியாக தன்னை மாற்றிக்கொண்டு ஈழத்தமிழை ஒடுக்குவதை பார்க்கிறோம். ஆகவே இங்கு வந்து எந்த அரசியல் கொள்கையில் சிங்கள கட்சிகள் இருக்கின்றன என்பதில் பிரச்சனை. அவர்களை பொறுத்த மட்டிலே தமிழகத்தை, அதாவது தமிழீழத்தை முற்றுமுழுதாக தங்களுடைய நிலமாக மாற்ற வேண்டும். இதுதான் அடிப்படை பிரச்சனை. நிலத்தை அபகரிப்பு வந்து இங்கு முக்கியமானதாக இருக்கின்றதே தவிர இங்கு மிச்சமெல்லாம் பேசப்படுவதெல்லாம் அது நிலத்தை அபகரிக்கான உத்திகளாகத்தான் நாங்கள் எடுத்து நோக்க வேண்டியதாக இருக்கின்றது.
சுருக்கமாக இப்ப தென்னாப்பிரிக்காவை அங்கே வெள்ளையர்களுக்கு எதிராக இனப்படுகொலை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார். அப்ப தமிழர்களுக்கு எதிராக நடந்தது இனப்படுகொலை இல்லையா? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு இனத்தை ஒடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் செய்யப்படுவது இனப்படுகொலை. அப்ப அவர் ட்ரம்புடைய கருத்தின்படி இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க மக்கள் பெரும்பான்மையினரான மக்கள், அந்த ஆப்பிரிக்காவில் பெரும்பான்மையினராக இருக்கிற மக்கள் அங்கிருக்கின்ற வெள்ளையர்கள் ஒடுக்க வேணும் என்ற நோக்கி இதை செய்தார் என்றுதான் அவர் இனப்படுகொலை என்றார். ஆனால் அதுக்கு தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் சரியான பதிலை சொல்லி இருக்கின்றார். அவர் என்ன சொன்னார், நெல்சன் மண்டேலா இப்படியான சூழ்நிலை ஏற்பட்டால் அதனை நீதிமன்றம் மூலம் தீர்ப்பதற்கான முறைமையான நீதி முறைமையை அங்கே தோற்றுவித்திருக்கின்றார். ஏன் அவர்கள் அந்த நீதி முறைமையை பயன்படுத்தி அதனை செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறார். இலங்கையை பொறுத்த மட்டும் சட்டத்தில் உள்ள அனைவரும் சமம் என்ற அந்த நீதி முறைமை இல்லை. சட்டமே சிங்கள மக்களுக்கானதாக இருக்கின்றது. ஏன் தமிழர் தரப்பதை முடியாமல் இருக்கிறது? மணிக்கம் சரியாக கேட்கவில்லை. ஏன் அதை கேட்க முடியாமல் இருக்கிறது தமிழர் தரப்பு? என்னன்னு சொன்னால் இங்கு ஈழத்தமிழர்களே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்ற மாதிரி ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கு ஊடாக எந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் சட்டவாக்கத்தில் தமிழர்களுக்கு ஆன உரிமையை மறுத்திருக்கிறதோ, எந்த பாராளுமன்றம் எந்த அரச நிர்வாகத்தில் அமைச்சரவையில் தமிழர்களுக்கான நிர்வாகத்தன்மையை மறுத்திருக்கின்றதோ, எந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் சட்ட அமூலாக்கத்தில் நீதித்துறையில் தமிழர்களுக்கான உரிமையை மறுத்திருக்கின்றோம், அந்த அரசாங்கத்தை தானே இவர்கள் தங்களுடைய அரசாங்கம் என்று சொல்கிறார். இவர்களே அது தங்களுடைய அரசாங்கம் என்று சொல்கின்ற பொழுது இவர்கள் எப்படி அதை இனஅழிப்பு என்று சொல்ல முடியும்? இதுதான் பெரிய பிரச்சனையா இருப்பது. இவர்கள் இந்த அரசாங்கம் உங்களுக்கு எதிராக செயற்படுகின்றது என்று அந்த உள்ளக தன்னாட்சி உரிமையை மறுத்திருக்கின்றது. அதுதான் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தூதுவரை சந்திப்பதன் மூலமாக அந்த நிலையை அவர் மட்டுமில்லை தமிழ் மக்கள் தேசிய பேரவை தொடங்கி இருக்கின்றது. தமிழ் மக்கள் தேசிய பேரவை சரியான முறையில் இதனை முன்னெடுத்து இலங்கையின் தூதர்களை மட்டுமில்லை புலத்திலே இருக்கின்ற தங்களுடைய அரசாங்கங்களுடைய இலங்கைக்கான பகுதியினரை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இங்கு புலத்திலே இருப்பவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாகி எப்படி மக்களை பற்றி சிந்திப்பதென்று இல்லாமல், இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் அந்த நாட்டினுடைய மக்களுடன் அவர்கள் உள்ளவரை வாழுவார்கள். அந்த தலைமைத்துவம் இருக்கா இல்லையா என்ற பிரச்சனைகள் எல்லாம் தேவையற்ற ஒன்று. எந்த நாட்டில் எடுத்தாலும் கூட ஒரு மண்ணுக்காக, மக்களுக்காக, மனிதத்துவத்துக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் என்றுமே அந்த மனித குலத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த உண்மையை மறந்து அவர்களுடைய அந்த எண்ணத்தை செயல்படுத்த இப்பொழுது ஜெயசனரை பற்றி அரசு அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஜெயசனரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஜெயசனர் என்ன சொன்னார், அதாவது என்னுடைய நற்செய்தியை உலகெங்கும் அறிவியுங்கள், அதாவது அஞ்சாதீர்கள், கடவுளால் ஆகாத எதுவும் இல்லை, ஆகவே நீங்கள் அஞ்சாத தன்மையுடன் உண்மைக்கு சாட்சி சொல்லுங்கள் தான் சொன்னார். அதான் அவர்களுடைய செய்தி. அதே மாதிரி தான் தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக கூறிய செய்தி, என்னுடைய மக்களும் மண்ணும் விடுதலை பெற வேண்டும் என்பது. என்னுடைய மக்களும் மண்ணும் விடுதலை பெற வேண்டும் நிற்கின்ற ஈழத்தமிழர்களுடனும் அதே மாதிரியாக ஈழத்திலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய மண்ணும் மக்களும் விடுதலை பெறவும் நிற்கின்ற ஒவ்வொரு உலகத்தில் இருக்கின்றவர்களும் தேசியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு விளக்கேற்றி அதை ஒரு வழிபாட்டு முறையாக மாற்றுகின்ற ஒரு தேவை இல்லை. அப்படி செய்வதன் மூலமாக நீங்களே உங்களுடைய அடிப்படையான தன்மைகளை உலுக்குகின்றீர்கள். அவ்விதமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவ்விதம் செய்யவில்லை. அது நேற்றைக்கு கூட மிக கவனமான முறையிலே ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா இதை நான் வெற்றியாக பார்க்கவில்லை என்ற ஒரு கருத்தினை முன்வைக்கின்றார். அவ்விதமாக முன்வைக்கிற போது சீனா உட்பட்ட சர்வதேச நாடுகளை கவரக்கூடிய முறையிலே அந்த பேச்சு அமைக்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் தாங்கள் இன மத மொழி தன்மையில கடந்தவர்கள் போல கொஞ்சி பேசி மதிமையாக்குகிறார் என்பதுதான் இந்த ஆசிரியர் செய்தியாகவும் இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசர்களே, நீங்கள் ஆரம்பத்தில் கூறும்பொழுது சொன்னீர்கள் யாயா சின்வர் எவ்வாறு களத்தில் நின்றார், கொல்லப்பட்டார் என்ற விடயங்களை கூறினீர்கள். மக்களுக்காக தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் மாறி மாறி யாராவது வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். தமிழர் தரப்பில் நாங்கள் இது எத்தனை தடவைகள் பேசிவிட்டோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நான் அறிந்த மட்டில் இங்கே உயிரோடை தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக நாங்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி கொண்டு வருகிறோம். எங்களுக்குள்ள ஒரு கலெக்டிவாக கூட்டாக நாங்கள் ஒன்று சேர்ந்து விடயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நிலையில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு போக்கை கடைப்பிடிப்பது என்ன விதமான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிற ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி. இப்ப நீங்கள்
கூர்ணிகள் வெளியில் பெற முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவர் வந்தால் இன்னொருவர் அடிக்கிற தன்மை இருக்கின்றது. இன்னொருவர் வந்தார் என்றால் இன்னொரு உயிரோடை தமிழையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாங்கள் உண்மையான நிலைமைகளை கூறும் பொழுது அவர் இவருக்கு எதிராக வேலை செய்ய நாங்கள் உண்மையாக கூற வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலையை எப்படி மாற்றுவது? அரசியல்வாதிகள் மட்டிலும் சரி, அமைப்புகள் மத்தியிலும் சரி, இதை தம் மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்த வேண்டும், இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது? உண்மைதான். இந்த ஒருவர் வந்தால் ஒருவர் அடிப்பது, அடிக்கி பயந்தனி என்பார். கேட்கிறேன் என்னென்றால், உனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இந்த குடும்பத்தை பார், படுத்து நித்திரையக்குள், 4 புத்தகத்தை படி, நீ வந்து ஒரு இனத்தையே நீ பயந்தனி என்று சொன்னால், அஞ்சினி என்று சொன்னால், நீ அதில் வந்து இப்ப எங்களுக்கு நீங்கள் கூறியது போல உயிரோடு தமிழ் வானொலிக்கு எத்தனை அடி விழுகிறது, எத்தனை மிரட்டல் விழுகிறது, இருந்தாலும் பயணிக்கிறோம் என்னென்று சொன்னால், அதை நான் ஒரு போராளியை பார்த்து கூட கேட்டேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் அந்த போராளிகளை பார்க்கும்போது உயிரை துச்சம் என மதித்து, எந்த நேரமும் ஒரு குண்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்தால் உயிர் அந்த நேரம் போகும். அப்படி களத்துக்குள் போய் திரும்பி வருகிறீர்கள். அவ்வளவு ஒரு துணிச்சலாக நின்ற நீங்கள் என்னடா அது ஒரு சின்ன சின்ன ஒரு கேரக்டர் அசாசினேஷன், சின்ன சின்ன அந்த வச பாடல்களுக்கெல்லாம் ஏன் நீங்கள் இப்படி பயந்து ஓடுறீங்கள் என்று எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு புலியாக நின்று நீங்கள் ஒரு வேங்கை, இப்ப ஒரு எனக்கே ஒரு இது காட்டுக்கு ராசா சிங்கம் என்று சொல்லுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை விடுதலை புலிகள் என்றுதான் நாங்கள். இப்ப எனக்கு ஒரு இது புலியா சிங்கமா இதுல வெற்றி பெறணும். ஆனால் தேடி தேடி பார்த்ததில்லை. ஒரு சிங்கம் ஒரு 400 கிலோ, வேங்கை என்று இருக்கிறது தனியா தான். சிங்கம் வந்து கூட்டமா தான் வேட்டையா, வேங்கை வந்து தனியா தான் வேட்டையா. வேங்கை 450 கிலோ. அந்த மிருகத்தை பொறுத்தவரையில அது வெயிட்டும் அது உடல் வலிமையும் தான் வெற்றிக்காங்க. அப்ப வேங்கை அடிக்கும் கட்டாயம் சிங்கத்தை. ஆனால் நீங்கள் ஒரு அந்த உன்னதமான தலைவரின் கீழ் வாழ்ந்த நீங்கள் ஒரு 4 பேர் சொல்ற வசப்பாடலுக்கு நின்று பிடிக்க முடியாத நீங்கள் என்று சொன்னார். அப்புறம் என்னென்று நீங்கள் ஒரு இனத்தின் விடுதலையை பெற்று தருவீர்கள். அதான் பிரச்சனை. இப்ப ஹமாஸ்ல நீங்க பாருங்கள், எத்தனை தலைவர்களை நீங்கள் வேணும். இஸ்ரேலுக்கு ஒரு சவா, நீங்கள் வேணுமென்ற தலைவர்களை கொண்டு பாருங்கள். புதிய தலைவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள், போராட்டம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் அவங்களோட பியூட்டி. அதுதான் அது அந்த இனம் முன்வைக்கும். பாருங்கள், ஜெயின் கேம்ப்ல ஜனவரி மாதம் அகதி முகாமில் இருக்குது இவ்வளவு காலம். அந்த கேம்ப மூடி விட்டார்கள். அந்த கேம்ப்ல மூடினா ஆக்கள் இருக்கிறாரு, முன்னுக்கு மிகப்பெரிய ஒரு இரும்பு கேட் போட்டு கிடக்கு. அயன் போல் என்றதான் அந்த ஆபரேஷன் பேர். அதை பார்க்க போன 20 நாடுகளை சேர்ந்த தூதுவர்களைத்தான் சுட்டார்கள். சரி, அதை பார்க்க போன அப்ப அப்படி இருந்தும் அந்த சனம் அங்க இருக்குது. காசாவில ட்ரம்ப் கூறுகிறார், நீங்கள் காசாவை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுக்கு பாலும் தேனும் மோரும், அங்கு அது கட்டித்தருகிறேன், இங்கு இது கட்டித்தருகிறேன் என்று. எங்கடையாக்கலண்டா ஒட்டுமொத்தமா ஓடி இருப்பாங்க, ஒட்டுமொத்தமா. அங்க ஒரு புல்லும் இருக்கா. ஆனால் அந்த சனம் அங்குதான் இருக்குது. இன்றைக்கும் அங்கிருந்து கனடா வாரதா யூகே வாரதான்றதான் அங்க யாழ்ப்பாணத்திலேயே அப்படியா உருவாக்கி வச்சிருக்கு. மக்களை குறை கூறவில்லை, உருவாக்கி வச்சிருக்கிறீர்கள். இன்று பாருங்கள், கனிமொழி இப்ப நானும் அந்த வீடியோ பார்த்தேன். ரஷ்யா நாடாளுமன்றத்துல கனிமொழி தான் அந்த குழுவுக்கு தலைவர். அது என்ன நடக்குது என்றால், 4 குழு இந்தியா உருவாக்கி இருக்கு. நாடாளுமன்றம் 4 தொகுதி, 4 பேரும் இந்த உலகத்தை 4 மண்டலமா பிரிச்சிருக்கிறாங்க. 4 மண்டலத்துல இப்ப 194 நாட்டை 4 மண்டலமா பிரிச்சு 4 குழுவும் அவ்வளவு நாட்டுக்கும் போகுது. இதுல கனிமொழியின் குரூப் ரஷ்யா அந்த பக்கம் உள்ள நாடுகளுக்கு. ஏன் தங்கள் திறமை இதை பார்த்தோன்னா பாகிஸ்தான் என்ன செய்யறான், அவனும் 4 குழு, எல்லா நாடுகள் 4 மண்டலமா பிரிச்சு போறான். நீங்கள் அமெரிக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அமெரிக்க தூதுவரையும் சுவிஸ் தூதுவரையும் தவிர உங்களுக்கு ஒருத்தரையும் தெரியாது. ஒருத்தரும் தெரியாது, அவருக்கு ஒருத்தரும். நான் சொல்றேன், இன்னும் இப்ப பாருங்கள், இந்த முள்ளிவாய்க்கால் நினைவெழுச்சியில் மக்கள் இவ்வளவு கூடினார்கள். ஆனால் ஒருத்தரும் வாக்களிக்க மாட்டார் உங்களுக்கு. என்னடா நீங்கள் இன்னும் ஏன் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடந்த போது கயந்திரகுமார் எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் பதவி விலகினார்களா? யாராவது பதவி விலகினார்களா? சிந்தர் ஒரு கையை இழந்த பிற்பாடும் சினைப்பரல அடிவாங்கி செத்தான தவிர அதுல இருந்து சரணடையவில்லை. நீங்கள் பதவி விலகாதுன்றது நீங்கள் ஒட்டுமொத்த சரணடைவுக்கார. அப்ப இவர்களின் ஏதாவது செய்யட்டும், பிரச்சனை இல்லை, செய்யட்டும். சனம் நம்பவில்லை, நம்ப போவதும் இல்லை. இனிமேலும் இன்னும் நீங்கள்
சுவிஸ் தூதுவரும் பிரான்ஸ் தூதுவரும் UK தூதுவரும் கனடா தூதுவரும் என்று தான் கதைப்பீர்கள் என்று சொன்னால் அங்குள்ள மக்களை இந்த நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு தான் நீங்கள் கதைக்கிறீர்களே தவிர விடுதலைக்காக கதைக்கவில்லை. விடுதலைக்காக நீங்கள் கதைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்துல அத்தனை நாடுகளையும் நீங்கள் சமனாக பார்ப்பீர்கள், அங்கு அத்தனை நாடுகளும் கதைப்பீர்கள். இன்றைக்கு ஓவல் ஆபீஸ்ல வந்து சிறில் ரமபோசாவுக்கு ட்ரம்ப் தாக்கியதற்கு காரணம் அந்த நாடுதான் ICJல இஸ்ரேலுக்கு எதிராக வலுவாக நின்ற நாடு. இன்றைக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு நாங்கள் ஏதாவது கதைச்சோமா? எத்தனை நாடுகள் இருக்கின்றன. இன்னும் எங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளோ புலம்பெயர் அமைப்புகளோ இன்னும் பாடம் படிக்கவில்லை. இன்னும் நான் கூறுவேன், இவர்களை நம்புவதால் எந்த பிரயோஜனம்? உண்மைதான். நன்றி அரசோகளே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நிறைவாக உங்களிடம் இந்த கேள்வி. நான் நினைக்கிறேன் 4-5 ஆண்டுகளாக நாங்கள் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பாக நிறைய விமர்சனங்களை முன்வைத்த பொழுது அப்பொழுது எதிர்ப்புகள் வந்திருந்தது. ஆனால் சமீப காலத்தில் அவர்கள் அதை புரிந்து கொஞ்சம் மாற்றம், முழு மாற்றம் நடந்துவிட்டது என்று சொல்ல மாட்டேன், ஒரு சிறிய ஒரு மாற்றம், ஒரு வீத மாற்றம் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அண்ணும் புலமும் சேர்ந்து பயணித்தால் தான், ஒரே பாதையில் பயணித்தால் தான் அந்த இலக்கை அடையலாம். புலம்பெயர்ந்த நாடுகளில் பல அமைப்புகள் இருக்கின்றது. நிறைய அமைப்புகள் இருப்பது இடையூறாக இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒன்று சேர்ந்து பயணிப்பது, அதாவது ஜனநாயக வழியில் வந்து செயற்படுகின்ற பொழுது பல அமைப்புகள் பல கட்சிகள் தோன்றுவது தவிர்க்க முடியாத ஒன்று. இங்க என்னன்னு சொன்னால், அவரவர்கள் தங்களுடைய கட்சி நலனுக்கு அப்பால் பொது நலத்தை, காமன் குட்னு சொல்வார்கள், பொதுவான நன்மைத்தனம் என்று சொல்வார்கள் அரசியல் மொழியில். அந்த பொதுவான நன்மைத்தனத்தை முன்னெடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பொதுவான நன்மைத்தனம் என்பது மனித தன்மையை போற்றுவது, மனித தன்மையை நிறுவுவது, உண்மையை நிறுவுவது, நீதியை நிறுவுவது. இதுதான் அந்த பொதுவான நன்மைத்தனம். இது எல்லாருக்கும், அதாவது எல்லா மக்களுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கிற 2 எதிரிகள், ஒன்று வந்து வறுமையும், அடுத்தது வந்து அறியாமையும். இந்த அடிப்படையில் தான் எல்லா பிரச்சனையும் வருகின்றது. அப்ப நீங்கள் அதற்கான நிலையில் நீங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒவ்வொரு திசையில் சேர்ப்பாங்க. இப்பொழுது நீங்கள் கூறிய மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களில் சிறிதளவு மாற்றம் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், அவர் இப்பொழுது மிக தெளிவாக வந்து தென்னாப்பிரிக்க தூதரை சந்தித்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் மத்திய தூதரை சந்திக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அரசு அவருக்கு செய்தியாக கொடுத்திருக்கின்றார். அதையும் அவர் கவனத்தில் எடுப்பார் நினைக்கின்றேன். என்னன்னு சொன்னால், இந்த தலைமைத்துவம் என்பது தேசிய தலைவரை பொறுத்த மட்டில் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் பங்களிக்கின்றார்களோ அவர்களே தலைவர் என்பதுதான் தேசிய தலைவருடைய கருத்து. இதனால் தான் யாரையுமே குறிப்பிட்ட அளவில் தனக்கு பின் அடுத்த தலைவர் என்று அவர் நியமிக்காத ஒரு தன்மை இருந்தது. என்னன்னு சொன்னால், ஜேசுநாதரே சொன்னார், நான் உங்களை பணியாளர்கள் என்று இனி அழைக்க மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் என்று தான் அழைப்பேன் என்று. ஏனென்றால் தலைமைத்துவத்தை பற்றி தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் அவருடைய நண்பர்கள். ஆனால் நீங்கள் தேசிய தலைவருக்கு நண்பர்களாக இருக்கின்றீர்களா என்பதுதான் இருக்கின்ற கேள்வி. இன்று இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னென்றால், தேசிய தலைவருக்கு நீங்கள் நண்பர்களாக இருப்பதாக இருந்தால் நட்பை பற்றி வள்ளுவர் கூறுகின்ற பொழுது செயற்கரிய செய்வதற்கு ஒருவருக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோமோ அதான் நட்பு. அப்ப தேசிய தலைவர்கள் எதை சொன்னார்கள், அந்த மக்களுடைய அந்த மண்ணினுடைய பாதுகாப்பான அமைதியான வாழ்வும் வளர்ச்சிகளும் என்றுதான் கூறினார். அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் எந்த காலத்திலே தமிழீழத்தை ஒரு தனியான நாடாக பிரகடனப்படுத்தி இருக்கலாம். ஏன் பிரகடனப்படுத்தவில்லை? என்னன்னு சொன்னால், இது மக்கள் எல்லோருடைய பங்களிப்பு கூடாகவும் அந்த கட்டமைப்பு உருவாகி அதை சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்தார்கள். ஏனென்றால் இலங்கை தீவுக்குள் சிங்களவர்களும் தமிழர்களும் இலங்கை முஸ்லிம் மக்களும் மலையக மக்களும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தீவு. ஆகவே இவர்களுக்கு இடையில இருக்கின்ற அந்த புரிந்துணர்வு சரியான முறையில் கட்டமைக்கப்படுகின்ற பொழுதுதான் எங்களுக்கான ஆட்சியை நாங்கள் தனியான ஆட்சியாக வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய அந்த புனிதத்தன்மையுடன் இருந்தார்கள். ஆகவே நீங்கள் கூறுகின்ற அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு மட்டும் இலங்கையில் வந்து சிங்களவன் தமிழும் கட்டாயமாக படிக்க வேணும் என்ற ஒரு முறைமையை இந்தியா வந்து எவ்வாறாக ஹிந்தியை வந்து மெதுவாக பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை முடிப்பவர்களை அந்தந்த மாநிலங்களுக்கு வெளியே ஹிந்தி மொழி பேசுகிற இடங்களுக்கு அனுப்பி அவர்கள் தாங்களாகவே ஹிந்தி பழகி இன்று இந்தியா முழுக்க ஹிந்தி கூடாக வேலை செய்கிற ஒரு தன்மையை தோற்றுவித்தார்களோ அதுபோல இங்கேயும் செய்வதற்கான உத்தியத்தை முன்வைக்கின்றார். இதை செய்கின்ற ஹரிணி அவர்கள் மக்களுக்குள் புரிந்துணர்வு வருவதற்கு மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும்
வேண்டும் என்பது முக்கியமானது, இல்லை என்று இல்லை. அதை அரசாங்கம் கட்டாயமாக்க முடியாது, அது மக்களுடைய விருப்பு. மக்கள் ஒரு மக்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தானாகவே நாங்கள் இப்போ இந்த நாட்டில் இருக்கின்றோம், இந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடன் எல்லா மக்களுடனும் நாங்கள் பழகின்ற பொழுது அந்த மொழி எங்களுக்கான தொடர்பு மொழியாக மாறுகின்றது. ஆகவே நீங்கள் மக்களை புரிந்து கொள்வதற்கு உங்கள் அரசியலமைப்பை மாற்றுங்கள். அரசியலமைப்பிலே நீங்கள் சிங்களத்துக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை, பௌத்தத்துக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை மாற்றிக்கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தினால் ஒரு இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சொல்கிற அந்த செயலை நிறுத்தி கொண்டு ஒரு இனம் தன்னுடைய மண்ணில் தன்னுடைய வரலாற்று தாயகத்தில் தான் வாழ்வதற்கு எடுக்கின்ற மனித உரிமை போராட்டத்தை பிரிவினை என்று சொல்கின்ற அந்த சொற்களை நிறுத்தி கொண்டு நீங்கள் சிங்களத்தையும் தமிழையும் நீங்கள் அந்த நிலையில் நீங்கள் படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களே தங்களுக்கு தேவை என்றால் புரிந்துணர்வு ஏற்றுக்கொள்வார். எந்த ஒரு நாட்டிலும் ஒரு மொழியை ஒரு அரசாங்கம் கட்டாயமாக படிப்பிக்க வேண்டும் என்று திணித்தால் அது மொழி போராட்டத்துக்கான ஒரு வித்தாகத்தான் மாறும் என்பதை மறந்து இன்றைக்கு இந்த நிலையில் கூட இந்த ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எந்த ஒரு சிங்களமயமாக்களுக்கும் எந்த ஒரு பௌத்தமயமாக்களுக்கும் எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்றாக இருக்கு. அதற்கு காரணம் இவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறக்கின்றார்கள். தங்களை பற்றிய உண்மை, என்னை பற்றிய உண்மையை நான் தெரிந்தால்தான் அதற்கான பதில் என்று கூட இந்த கொஞ்சி பேசி மதிமயக்கும் பாடல் நான் சொன்னது காரணம் என்னென்றால் கடந்த இலக்கிய சிந்தனையை பற்றி ஒரு நேயர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் பிரைமரி வகுப்பு நடத்துகிறோம் என்ற மாதிரி. அது எனக்கு சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் எழுத்தறிவித்தன் இறைவனாவான் என்று சொல்லி நீங்கள் ஆரம்ப கல்வியில் தெளிவாக இருந்தீங்கள் என்றால் தான் நீங்கள் மனிதனாக செகண்டரி எஜுகேஷன் என்பது இரண்டாவது கல்வி முறைமை என்பது படிப்பு. அதாவது புத்தகத்தில் இருப்பதை படித்து நீங்கள் ஒரு தொழிலையோ அல்லது புத்தகத்தில் இருப்பதை படித்து அங்க இருக்கின்ற முறைமைகளை தெரிந்து கொள்வதுதான் இரண்டாவது நிலை. ஆனால் சிந்தனை சரியான முறையில் செல்வது என்பதை அந்த நேரே குறிப்பிட்டிருக்கின்றால் நீங்கள் ஆரம்ப கல்வியை நடத்துகிறீர்கள். அதான் தேவை. உங்களுடைய கருத்தியலை மாற்ற வேண்டும். உங்களுடைய கருத்தியலில் எது உண்மையோ அதை சொல்லும். அதே மாதிரி தான் இது ஆரம்ப கல்வி எடுக்க வேண்டி வந்த காரணம் என்றால் இந்த ஆரம்ப வகுப்பில் பொறியை சாப்பிட்டு பழகிய சிலர் பொறியியலை பற்றி கழிச்சால் பொறியியல் என்றார்கள். அப்போ அவர்களுடைய மனநிலையில் அவர்கள் ஆரம்ப வகுப்பில் இருக்கிறார்கள் தெரியுது. அதனால் அவர்களை நாங்கள் அவர்களுடைய அறியாமையை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்பாமல் அவர்களை அதிலும் ஒரு சிரிப்பான விடயம் என்னவென்றால் நான் 2-3 முறை 2-3 பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளுக்கு ஐக்கிய நாடு சபையையும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பற்றி ஆய்வு செய்தவர்கள். எனக்கே அவர் சொன்னார், எனக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தை பற்றியும் தெரியாது, ஐக்கிய நாடு சபை பற்றியும் தெரியாது. சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் நான் தெரியாத நிலையில் இருக்கின்ற பொழுது மக்களுக்கால் தெரிந்து கொள்ளத்தான் விரும்புகின்றோம். ஆகவேதான் இலக்கிய சிந்தனை சரியான பாதையில் செல்கின்றது என்பதை இந்த நேயர்களும் உங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். நேயர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையும் செய்கின்றோம். நீங்க சொன்னது போல உண்மையை நிலைநாட்டுகின்ற, நீதியை நிலைநாட்டுகின்ற இந்த பயணத்தில் நாங்கள் செயற்படுவோம். இதில் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரே ஒரு நம்பிக்கை கீறாக ஒழுக்கீட்டாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செயற்பட தொடங்கி இருக்கின்ற நிலையில் அவர் தன்னை ஒரு கட்சியினுடைய தலைமையாக பார்க்காமல் மக்களுடைய தலைமையாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக அந்த பின்னணியிலே அரசு கூறிய மாதிரி உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களை அவர் இணைக்க வேண்டும், சிவில் சமூகங்கள் இணைக்க வேண்டும். யார் அவர் ஏற்கனவே சொன்னார், நீங்கள் பதவிக்கு வர எந்த கட்சியிலும் இருங்கள் என்று. அதை அப்படியே விடுங்கள், பதவிக்கு போற விஷயங்கள் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் உங்களுடைய பேரன் சட்டவாக்கத்தின் மூலமாக தமிழர்களுடைய சமத்துவத்தை பெற முயன்றார். உங்களுடைய தந்தை அனைத்துலக நிலையில் அனைத்துலக சட்டங்களுக்கூடாக தமிழர்களுடைய உரிமையை பெறுவதற்கு முயற்சித்தார். இப்பொழுது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் இப்பொழுது 80 வருடங்களாக இருக்கின்ற தமிழ் காங்கிரசினுடைய அனுபவத்தின் பின்னணியில் நீங்கள் கட்சியை தாண்டி நீங்கள் மக்களுடைய தலைமையாக நீங்கள் எழும்புவதாக ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தலைமையாக மதிக்க வேண்டும். ஒவ்வொரு மக்களுடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் கருத்தை ஏற்று கருத்துக்கு ஏற்ற முறையில் செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி மாஸ்டர். நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. அதுபோல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் தொடர்பாக கூறும் பொழுது கூறிய விடயத்தை தான் அங்கே கூறினேன். நிறைய அமைப்புகள் இருப்பது ஒரு இடையூறாக இருப்பது போல் தான் கூறுகிறார்கள். அது வள்ளுவரே சொல்றாரு, பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. அது வந்தால் நாடு இருக்காதுன்றது தெரியும். அது பல்குழு இல்லாமல் ஒருமைப்படுங்கள் தான் நீங்கள் கூறுகின்றீர்கள். ஏனென்றால் அங்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு போனால்
10 அமைப்புகள் போகுமாம். அங்கே கூட்டம் முடிந்தால் அவர்கள் கூறுவார்களாம், நீங்கள் எல்லாரும் ஒன்றத்தானே பேசுறீங்களே, இன்னும் 10 வந்து நீங்கள் உண்டாக வரலாம் தானே என்று கேட்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் நான் இதை செய்து விட்டேன், இவர் அதை செய்து விட்டார் என்று தங்களை போலாரம் சூட்டுவதற்காகத்தான் இந்த விடயங்கள் நடத்துகிறார்கள். தெரியும், ஒரு உண்மைத்தன்மையோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான். 24 இயக்குனர் ஊடகத்திற்கு இதே கேள்வி என்னிடத்தில் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை சொல்றீர்கள், இப்படி 4 பேர் 4 விதமாக சொல்கின்றார்கள், இதில் எதை நாங்கள் உண்மை என்று எடுத்து ஒலிபரப்பு என்ற கேள்வி இதே கேள்வியை எங்களிடத்தில் கேட்டார்கள். உண்மை. நன்றி மாஸ்டர். இதோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை கொண்டுள்ளோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.